Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆரோக்கிய சதீஷ், விஜய் மீது ஒரு 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 பெரிய வட்டம் யார் பக்கம் அப்படிங்கிறது உருவாக்குறதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கொள்கை எதிரியாக வந்து பாஜகவை வந்து அவர் சொல்லியிருக்காரு, அரசியல் எதிரியாக வந்து திமுகவை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இதில் என்ன நான் அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இப்போ சொன்ன மாதிரி விமர்சல் படத்துக்கு அப்புறம் எந்த படத்துலையுமே அவர் வந்து யாரையுமே தாக்கி பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னார், பிஜேபியை தாக்கி பேசலை அப்படின்னு. அவர் பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் கூட மிசோரம் வந்து பிரதமர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஊராக போகிறாரு, மிசோரம்க்கு ஏன் போக மாட்டாருன்னு சொல்லி அவர் மணிப்பூருக்கு ஏன் போகிறாரு சொல்லி அவர் கேட்டார். ஸோ அவர் பதிவு செய்கிறாரு, பிஜேபி எதிர்ப்பை வந்து பதிவு செய்கிறாரு. ப்ளஸ் இன்றைக்கி எல்லாருமே நம்ம பேசக்கூடியது வந்து ஓட் பேங்க் ஆஃப் விஜய். ஓட் பேங்க் ஆஃப் விஜய்ங்கும் போது இன்றைக்கி நம்ம பவுலிங் ரேட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 60% 65% தான் நம்மளோட பவுலிங் ரேட். இப்போ அந்த பவுலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 20% வந்து திமுகவுக்கு வருதுன்னா 20.5% சாரி மேதி 20.5% திமுகக்குனா 20% அதிமுகவுக்கு, அதுக்கப்புறம் பாமக மற்ற கட்சிகளுக்குனா சேர்ந்து 65% கான்ஸ்டியூட் பண்ணுது. இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் இஸ் இன் டெசிமல்ஸ். இன்றைக்கி இந்த தொண்டர்கள் எல்லாமே நான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வர தொண்டர்கள் இவங்க கிடையாது. எல்லாருமே பேசக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்கி இருக்கிற 35 to 40% ஆஃப் த நான் பவுல்டு ஓட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் தான் வந்து விஜய் நோக்கி வராங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியில் யாருமே 35 வயசு கீழே கிடையவே கிடையாது. இளைஞர் நின்று எடுத்திங்கன்னா யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. ஸோ விஜய் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஓட் பேங்க். நம்பர் 1, விஜய் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஓட் பேங்க் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஷிவர்ட் ஆஃப் ஓட் பேங்க். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் விஜய் வந்து எடுக்கிற இதுன்னு கேட்டிங்கன்னா வெரி ஸ்ட்ராங் ஹோல்டு விஜய் திமுகவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ். மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மைனாரிட்டி ஓட்டு தாவேகாக்கு வரும் அப்படிங்கிறத எப்படி நரேஷன் கொண்டு வரீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து இட் ஷுட் நாட் பி டிவைடட்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த திமுக வந்து விஜய்க்கு இந்த பூசம் பூசுது. இந்த 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 எதுக்காக இந்த பூசுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி ஓட் ஷுட் நாட் ஷிஃப்ட் ஃப்ரம் சோன் சோத்திங். இப்போ நீங்கள் எந்த விதமான இப்போ நீங்கள் சீட்டு கொடுக்கறதுல இவங்க என்ன தான் ஜாதி இல்லை சமூக கோட்பாடு உள்ள கட்சிகள் எல்லாமே சொன்னாலும் சரி, இன்றைக்கி மைனாரிட்டிஸ்க்கு ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதில்ல. அது ஒன்று டிஃப்ரெண்ட், அதை விட்டுருங்க. பட் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சமுதாயம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அங்கே தான் சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஒன்றும் சமுதாயத்தை பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒரே சமுதாயத்தில் 2 கட்சியுமே சீட்டு கொடுக்குறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே சமுதாயத்தில் 2 கட்சியும் சீட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதுக்கு பெரிய பொருளே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேல ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார், ஓகேங்களா, நாங்கள் வந்து 0லேருந்து வர வேண்டியதாக இருக்குது, திமுக வந்து ஸ்ட்ரைட்டாக 40,000லேருந்து போகிறதா இருக்குது. இது வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவர் ஒரு பிரமுகமான ஒரு அமைச்சர் அவரே சொன்ன ஒரு கூற்று தான் இது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 40,000 ஓட்ஸ் வந்து திமுகலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த திமுக இந்த மைனாரிட்டி ஓட்ஸை வந்து ஹூ கேனாட் பிரேக். இப்போ விஜய்க்கு இருக்கிறது வந்து இளைஞர்கள் ஓட்டு, அது தனியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, தனியாக அது இருக்குது. அதுக்கு பாதிக்கப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, விசிகே, இவங்க தான் இந்த ஓட்டை வந்து பாதிக்கப்படுவாங்க. மைனாரிட்டி ஓட்ஸில் ஸ்ட்ரைட்டாக அடி வாங்குறது. இப்போ எதுக்காக இதை வந்து பாஜகவோட காயின் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டி ஷுட் நாட் கோ அலாங் வித் விஜய். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் வந்து அவர் காயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி விஜய் வந்து எல்லாத்துக்கும் தான் நன்றி சொன்னார். அன்றைக்கி நன்றி சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 பேட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவர்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அண்ணன் கூட அன்றைக்கி நான் சொன்னேன், ஓகேங்களா. இன்றைக்கி அவர் திரும்பி அப்படியே வேறு மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கி ஐயா சொல்கிற மாதிரி நான் என்ன மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா அப்படின்னு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாப்புல. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அடிக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்கவுங்க ஓட் பேங்க் அவங்கவுங்களுக்கு குறையுது. ஏன்னா விஜய்க்கு இதனால இதில் ரிவர்ஸ் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்லா எதிர்க்கிறதுக்காகத்தான் அவங்க விஜய் ஆதரித்தாங்களே தாண்டி விஜயோடு இணைவதற்கு இல்லை அப்படிங்கிறீங்களா? இதை வந்து திமுக கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுமேங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ நல்லபடியாக நான் இதில் ஒன்றே ஒன்று சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தலைவர்களும் நல்லபடியாக செஞ்சாங்களோ இல்லையோ, அன்றைக்கி வந்து ஒரு சமுதாய ஒரு அமைதிக்கு வந்து இவங்க எல்லாருமே வலியுறுத்துனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அதில் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போல விரும்பலை.
ஓகேங்களா. ஏன்னா வாட் எவர் இட் இஸ் 41 பேர் உயிர் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நானும் வந்து டிஎம்கே குறை சொல்லியிருக்கேன். மற்றவர்கள்லாம் விஜய் பொறுப்பேற்கணும், விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லும் போது இது அரசு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் தானே சொன்னாங்க பாஜக. எதுங்க அதே தான் சொல்றேன். இப்போ வந்து அது திமுக காட்டி தான் அவங்க சொல்றாங்க. திமுக காட்டி தான் சொல்றாங்க. திமுக கிட்ட இருக்கிற இந்த ஓட் பேங்க், மைனாரிட்டி ஓட் பேங்க் மட்டுமே வச்சு தான் இன்னைக்கு பாஜக ஹாயத்தை பூட்டுறாங்க. ஓகேங்களா. திமுகவுக்கு வந்து நல்ல கான்ஸ்டன்ட் ஓட் பேங்கே கிடையாது. இன்னைக்கு 3 வாட்டி அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றது வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நம்ம எடுத்தோம்னா 96ல் ஜெயிச்சிருக்காங்க. 96ல் 131. ஓகேங்களா. 2001ல் வெறும் 23 சீட்டு. 2006ல் மைனாரிட்டி கவர்மெண்ட் 92 சீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2011ல் திரும்ப 30 சீட்டு தான். விஜயகாந்துக்கு கம்மியாக கூட வந்தாங்க. 2016ல் திரும்ப 90 சீட்ஸ். 2021ல் தான் 133 சீட் வாங்கியிருக்காங்க. இவங்க ட்ரிபிள் டிஜிட்டே தட்டினதில்ல. அதுவும் இவங்க தோத்த பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து சொன்னீங்கன்னா ஏடிஎம்கேட ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 70+ சீட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க 133 வச்சிருந்தா கூட ஏடிஎம்கே இஸ் ஹேவிங் 70+ சீட்ஸ். சோ ஏடிஎம்கேட ஓட் பேங்க் வந்து அவங்களால கலைக்கவே முடியல. ஓகே, அப்ப யார் பக்கம் நெருங்குறாரு? இந்த மைனாரிட்டியும் போயிருச்சுனா இதுல டோட்டலா வந்து திமுக வாஷ் அவுட் ஆயிரும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயும் அதிமுகவும் நெருங்குறாங்களா, விஜயும் பாஜகவும் நெருங்குறாங்களா, இல்ல இந்த 3 பேரும் சேர்ந்து இணைகிறாங்களா? எந்த புள்ளியை நம்ம எடுத்து நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து இதுல வந்து நல்ல ஒரு அரசியலை வந்து எடப்பாடி காட்டியிருக்காரு. பட் ஆனா இது நெருக்கமா நான் சொல்லவே மாட்டேன். அவர் வந்து அறிக்கைகளை விடுங்க, அறிக்கைகள் மனிதநேயத்துல மட்டுமே சொன்னாருன்றதுதான் என்னோட இது. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற மாதிரி அவங்க கட் அவுட் வச்சாங்க அப்படின்னா அந்த கட் அவுட் வந்து அவங்க உடனே வந்து இது சொன்னாங்க, தட் இஸ் கட்சி பொறுப்பு இல்லாம எந்த விதமான கட் அவுட்டும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கட் அவுட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுங்களா. பிளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொடியை காட்டிட்டு போய் நிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனப்பான்மை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பசங்களுக்கு இருக்கு. they are not a very aggravative persons or with evil emotions ஓட இருக்கிற தொண்டர்கள் இல்ல தாவேக்கால. அதனால வந்து எடப்பாடி நமக்கு வந்து சப்போர்ட் இது சொன்னாருப்பா, அவர் வந்து அன்னைக்கு மன உளைச்சல்ல இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்றதுக்காக தான் அந்த 4 பசங்க போய் நின்னாங்க. அந்த 4 பசங்க தான் இந்த தீர்மானிக்கிறாங்கன்னா இப்ப நான் பேசுற நான் கூட என்ன தீர்மானிக்க முடியாது. ஓகேங்களா. இது வந்து இயல்பு. ஓகேங்களா. மனிதரோட இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா யாருமே தீர்மானிக்க முடியாது. இதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவிக்கோட ஓட் பேங்க் இந்த 35% அவுன்போல்டு ஓட்ஸும் இந்த மைனாரிட்டி ஓட்டு தான் இவங்க கண்ணை துடைக்குது. இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து விஜய் பிரிப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னனால தான் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் பேங்க் வந்து இட்ஸ் கெட்டிங் ஸ்பிளிட்டட் அப். இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் கோ பிலோ த ஏடிஎம்கே. நான் இப்பயே சொல்றேன், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 133 சீட்டு இவங்க இவ்வளவு கூட்டணி வச்சு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 0 to 40,000 வந்து எடப்பாடி தலைமையில இருக்கிற ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 73 சீட்டு வந்திருக்காங்க. This is a very big number. இந்த நம்பரை வந்து நீங்க நம்பரை காயின் பண்ணிருக்கனால நான் ரவீந்திரன் துரைசாமி சார்ட்ட நீங்க இல்ல அவரு சீமான் திருமாவளவன் வாக்கு குறைங்கற ஒரு கிளைம் எவிடன்ஸ் இல்ல. நான் சொல்றேன் கமல் சீமான் கம்பேரிசன்ல சீமான் 4 மடங்கு உயர்ந்த மாதிரி இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை விஜய் கம்பேரிசன்ல சீமான் பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆவார். பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்தே இல்லை. திமுக அருந்ததியர் இடஒதுக்கீடு கரெக்டுங்கிறாங்க. ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அது கரெக்டுன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு அப்படி சொல்றதுக்கு பெரிய ஓட்டு வரும்னு சீமான் நம்புறாரு. அதே மாதிரி மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்கு வந்து திமுக அரசு சரியா செயல்படலை. அண்ணா திமுகவில் ஒரு பிரிவும் பாமகவும் அதுக்கு எதிராக இருக்கும்போது அந்த ஆலய நுழைவை நானே செய்வேன்னு சொன்னது சீமான் மட்டும்தான். அதுபோல முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னான்னு நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது பாரதியாருக்கு இன்னும் பாரத ரத்னா கொடுக்கல, இவர் வாபுசிக்கா இந்த பாரத ரத்னா கொடுக்கலங்கிற கருத்தை சீமான் வைக்கிறார். சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அதிமுக 2 ஜாதி கட்சி ஆயிற்று. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தது தவறுன்னு சீமான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே போல அதிமுக நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை கையில் எடுத்து தான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1% வந்த சீமான் இன்னைக்கு 8% வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனதும் ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடுனதும் சீமான் தான் மக்களோட நிற்பாருன்னு சீமானுக்கு பெரிய ஒரு ஜம்பிங் இருக்குது. விஜயும் அரசியல் வியாபாரியா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல நிற்காதது ஒரு அரசியல் வியாபாரத்தன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. எப்படி கமலஹாசனை பலையனப்படுத்தி இன்னைக்கு 8.3 வந்தாரோ இன்எலிஜிபிள் நான் காம்பிட்டன்ட் மண்குதிரை
விஜயை பலகீனப்படுத்தி சீமான் 17% வாக்கு உயர்வாரு. இது 100க்கு 100 2026 ரிசல்ட்ல தெரியும். அது அவருக்கு கிளைம். இது ஏன் கருத்து ஷார்ட்டா என்ன இருக்கு? நீங்க சதவிகிதம் பேசுறத செஞ்சு நிறுத்துங்க. 234 தொகுதியிலும் சீமான் நிற்கிறாரு, 23 தொகுதியில் பிஜேபி நிற்குதுன்னா இவங்க வாங்கின வாக்குகள் அதிகரித்ததா, எந்த அளவுக்கு அதிகரித்ததுன்னு சொல்லுங்க. அதாவது சீமான் ஐயா போன முறை 30 லட்சம் வாங்கினாரு, இப்போ 33 வாங்கினாருன்னு சொல்லுங்க. நீங்க மண்குதிரைன்னு சொல்லுங்க, விஜய் எப்படி வேணாலும் திட்டுங்க, உங்களுக்கு அன்டெஸ்டட்னா புதுசா வர்றவன் அன்டெஸ்டட் தான். அவன் எப்படி வர்றாங்கிறது தான் தெரிஞ்சிருச்சு இல்ல கரூர்ல. யாராவது அந்த 41 இல்லைங்க 41 பேர் ஆனா நீங்க சொல்லுங்க சார். இல்லைங்க பேசுறேன் இல்ல நீங்க தப்பு இல்லைங்க, மண்குதிரைன்னு சொல்லுங்க. அதனால என்ன அவன் தான் அதனால தானே தெரியும்னு சொல்றேன். இல்லைங்க தெரிஞ்சிடுமே. எப்படி தெரியும் தெரியுங்க ஐயா? அது ஏன் தெரியும் அப்படின்னா, 2வது இடத்துக்கு தாவேகாவுக்கும் பிஜேபி திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மாத்திக்கணும். இந்த 2-3 மேட்டர் இருக்குங்க அவர் சொன்னதுல. 2-3 மேட்டர் 2-3 கருத்து சொல்லிடுறேன். சீமான் ஐயாவுடைய வாக்கு அதிகரிக்கும், திருமாவளவன் ஐயாவுடைய வாக்கு பிரியும். இதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. பேசுறதாக இருந்தால் வாக்குகள் இவ்வளவு வாங்கினார் சீமான் ஐயா 2019, 21, 24, 26 இவ்வளவு வாங்குவாருன்னு பேசுங்க. சதவிகிதம் ஏன் பேசாதீங்க? 234 தொகுதியில் ஒருத்தர் போட்டியிடுவாரு, அதை கொண்டு வந்து 23ஓட கம்பேர் பண்ணுவீங்க. என்ன அர்த்தம் இது? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் விளவங்கோட்ல முக்குலத்துறை இல்லாத இடத்துல அதிமுக 4வது அனுப்பி இருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த ஒரு வரிதான், ஒரே வரிதான் கோபால், ஒரே வரி. அண்ணாமலை பத்தி சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதுக்கு பதில் அவரே கொடுத்துட்டாரு. காஸ்டால பலகீனப்படுத்துவார். அவர் சொன்ன பதிலுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. 13 இடத்துல 2வதாக வந்தது பிஜேபி. 13x7 இத்தனை சீட்டை பிஜேபி கேட்கலாமா கேட்க கூடாதா? அந்த அர்த்தத்துக்கு வாங்க. நீங்க நோட்டா கதையை பேசுறதாக இருந்ததுன்னா ஒரே குட்டையில் ஊரேல் மட்டிகள் என்று எடுத்த 18 செய்த வாக்கும் அதே கருத்தை சொல்லக்கூடிய சீமானுக்கு போகும். திராவிடத்தை எதிர்த்து சீமான் தான் நிற்கிறார். சீமான் ஐயாவுடைய பாப்போம். சீமான் ஐயா ஒரு கருத்தை சொன்னாரு. பொதுவா மத்தவங்கள பத்தி எப்படி வேணாலும் பேசுவாரு. நேத்துக்கு நைட் என்ன பண்ணிட்டாரு? படிக்காதவன் எல்லாம் போய் நெரிசல்ல சாவான்னு சொல்லிட்டாரு. 26 அப்படியே தபால்னு மாத்தி அவர் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, சீமான் ஐயா ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, விஜய் எமர்ஜாக தன்னுடைய ஓட்டுகள் போகும். கமலஹாசன் மாதிரி இன்எலிஜிபிளா இன்காம்பிட்டன்டா விஜய் கமலஹாசன் ஒரு ராஜ்யசபா மெம்பருங்க. அவரை போய் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இந்த விவாதம் ராஜ்யசபா மெம்பர் சார். ரிசல்ட் சொல்லுங்க சார். திருச்செல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது ரிசல்ட்ல ஆகும்போது தெரியும். கமலஹாசன் ஒரு அறிவாளி, ராஜ்யசபாக்கு பொருத்தமானவர். அவரையும் போய் கம்பேர் பண்றீங்க சார். ஈரோடு சார் விக்கிரவாண்டியில என்னாச்சு? நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. 50,000 ஆன்லைன் ஓட்டு இருக்கு. இந்த மாதிரி ரீல் 34,000 வாக்கு திமுகவுக்கு போச்சு. அடிப்படையில கிறிஸ்தவ வெள்ளாளர்னு திருச்சில நிக்கிறார் விஜய். 30,000 ஓட்டுல இந்த வெள்ளாளர்ல திரட்டி தோற்கடிச்சு காட்டுறேன் சார். சவால் 26ல பாத்து அவர் ஏற்கவே இல்ல, அதை திணிக்காதீங்க.